ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். சார், நேயர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். 2025 ஆண்டு பலனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். எப்படி சார் அமைக்க போறீங்க? நேயர்களுக்கு 2025 ஆண்டு ராசி பலன்படி 2025 ஆண்டு பலன்களை 12 ராசிகளையும் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசியை 4 வகையாக பிரித்து தத்துவப்படி போட போறோம் சார். பூமி தத்துவம் வித்தியாசமா தான் இருக்கு. பூமி தத்துவம், ராசி தத்துவப்படி நம்ம போட போறோம். இந்த ராசிகளை நம்ம 4 வகையா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அதோட தத்துவப்படி நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4 வகையா பிரிக்கிறோம். இது ஒவ்வொரு இதுவும் 3 ராசி வீதம் மொத்தம் 12 ராசிகள் வந்துடும். நம்ம இன்னைக்கு வீடியோல நெருப்பு ராசி, நெருப்பு ராசிகளாகிய மேட ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு பலனை சொல்ல போறோம் சார். இப்ப முதல் ராசி மேச ராசிக்கு சொல்ல போறீங்க. அது முதலாவதா நெருப்பு ராசியில மேட ராசி காலபுருஷன் தத்துவப்படி மேட ராசிக்காரர்களுக்கு வீரத்திற்கும் தைரியத்திற்கும் சொந்தக்காரர்கள் இந்த மேட ராசிக்காரர்கள். அவருடைய பொது பண்பு. ஆமா, பொதுவான குணம், பொதுவான பண்பு. தைரியமா இருப்பாங்க. இதுல துணிச்சலா அது எதையும் சாதிச்சு காட்டக்கூடியவர்கள், வாழ்க்கையில சிரமப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவர்கள். இவங்க பெரும்பகுதி சார் 0 to ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. 0 to ஹீரோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில எந்த விதமான ஒரு இவங்களுக்கு ஆதாரமும் இல்லாவிட்டால் கூட அவங்க நல்ல நிலைமைக்கு முன்னேறி காட்டுவார்கள். அடிப்படையே இல்லை அப்படின்னா கூட அதுல வெற்றி காண்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். பல்வரிசை நல்லா இருக்கும். அடர்த்தியா தலைமொழி இருக்கும். நீண்ட ஆயுளை உடையவர்கள், நல்ல மனைவியை அடையவர்கள், நல்ல சந்தான புத்தி குழந்தைகளை பெறக்கூடியவர்கள். திருமண தடையா இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். சரிங்க சார். தொழில் முன்னேற்றம் இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும் 12ஆம் இடத்துல சனியும் சஞ்சாரம் செய்யறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கணிதப்படி இந்த ஆண்டு வர்ற ஆண்டு இப்போ நம்ம திருவிழாக்களுக்கு எல்லாம் போறோம். சாதாரண கோயில் திருவிழாவா இருந்தா சாதாரணமா நடக்கும். பெரிய திருவிழாக்களுக்கு போனோம் வச்சுங்களேன், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், பரபரப்பாவும் ஒரு உற்சாகமாவும் கலகலப்பாவும் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த வரக்கூடிய 2025 ஆண்டுல 4 கிரகங்கள் பயிற்சி இருக்கு சார். திருக்கணிதப்படி சனி கிரகம் 29/3/2025 அன்னைக்கும், குரு பகவான் 14/5/2025 அன்னைக்கும், ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது 18/5/2025 அன்னைக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இது ஒரு புதுமையான ஒரு ஆண்டு. அதனால பொதுவாவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு புதுமை இருக்கும். கண்டிப்பா தோல்விகள்ல இருந்து மீண்டு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய ஆண்டாதான் அந்த 2025 ஆண்டு. பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில மேசராசி திருமணம் கைகூடும். மேடராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடும். தாயினுடைய அன்பை பெற்றவர்கள் இந்த மேடராசிக்காரர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு மேடராசிக்காரர்களுக்கு இருக்கும். நன்றி. அடுத்தபடியாக அந்த நெருப்பு தத்துவத்துல நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசி சார். அதாவது இந்த நெருப்பு ராசின்னா என்ன? நெருப்பு ராசிங்கிறது துணிச்சல், எதையும் சாதிச்சுக்கணும், தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் இவங்கெல்லாம். அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரர்கள் துணிச்சலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஆளுமை திறமை பெற்ற சிம்மராசிக்காரர்கள். தன்னம்பிக்கைக்கு பெயர் போனவர்கள் சிம்மராசிக்காரர்கள். நல்ல குணத்தோடு செயல்படுவார்கள். எதையும் யோசிச்சு முடிவெடுப்பார்கள். இந்த ஆண்டு இவங்க புதுமையான தொழில்கள் தொடங்க முடியும். தொழில் ரீதியா புதுமையான தொடங்க முடியும். 8ஆம் இடத்துல சனி வந்தால் கூட 11ஆம் இடத்துல கூட குரு இவங்களுக்கு அனுசரணையா இருந்து நிறைய தொழிலை மேம்படுத்தலாம். லாபங்கள் நிறைய கிடைக்கும். தொழில் முன்னேற்றம். குருப்பார்வை ராகு இருக்கிறதுனால விடாமுயற்சி, கடுமையான உழைப்பின் மூலம் இவங்க வெற்றியை காண முடியும். ஆமா, குரு பாக்கிறதுனால, ராகுவை பாக்கிறதுல 10ஆம் இடம் சனி புதிய தொழில் தொடங்கலாம். திருமண யோகமும் உங்களுக்கு உண்டு.
வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். புதிய தொழிலை தொடங்கி இவர்கள் வெற்றி காண்பார்கள். நல்ல முன்னேற்றத்தை வரக்கூடிய ஆண்டாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஆண்டு தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு தான். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா கிரகங்கள் 4 கிரகங்கள் போயிருச்சாது இல்லையா? அடுத்தபடியா நம்ம நெருப்பு தத்துவத்துல வந்து தனுசு ராசிக்காரர்களை பார்க்க போறோம். தனுசு ராசி இந்த 2 ராசிக்காரங்களும் கொஞ்சம் மாறுபட்டவர்கள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மேட ராசி வந்து செவ்வாய், இது வந்து சிம்ம ராசி வந்து சூரிய பகவான். இதுக்கு வந்து தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து கொஞ்சம் சாந்த குணத்தை கொடுத்து எதுவும் யோசிச்சு முடிவெடுப்பார்கள். அது யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். 1000 யானைகளுக்கு இடையிலே ஒரு சிங்கம் மாதிரி ஜொலித்து நிற்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எதையும் புத்திசாலித்தனத்தால் சாதித்து காட்டக்கூடியவர்கள். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உள்ளவர்கள். இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், இந்த மாதிரியான நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டா வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியான சிறப்பாக அமையும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வந்து இவங்களுக்கு 7ல வந்து குரு இருந்து இவங்க நேரடியா பாக்குது. அந்த காற்று ராசியில இருந்து நெருப்பு நேரா 7ஆம் இடத்தை பாக்குது. இப்ப சூரியன் வந்து பல கோடி ஆண்டுகளா வந்து சூரியன் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, பிரகாசமா இருக்குன்னா அது காரணம் அந்த காற்றுத்தன்மை. அது மாதிரி காற்று ராசி இந்த நேரடியா நெருப்பு ராசியை பாக்குறதுனால குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த ராசிக்கு நேரடியா கிடைக்கிறதுனால இவங்க எதையும் சாதித்து காட்ட முடியும். மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற முடியும். சனி 4ல இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட யோகம், வீடு கட்ட யோகம், வாகனம் வாங்க யோகம் இதெல்லாம் அனுகூலமாக அமையும். திருமண அமைப்பும் நல்லா சிறப்பா இருக்கும். அந்த தனுசு ராசிக்காரர்களும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் உயர்ந்து மென்மேலும் வளமோடும் நலமோடும் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.